ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 பேர் அக்கவுண்ட் பேலன்ஸும் 0. ஹவுஸ் இஎம்ஐ போயிட்டுருக்கு, ஜுவல்ஸ் எல்லாம் ப்ளச் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. MCR Pure Cotton Club, formals and casual shirts. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் LCS செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் 16. ஸ்கூல் படிச்சுக்கிட்டே நான் வந்து சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் டீனேஜர் போது தான் சந்தோஷ் சுப்ரமணியம்லாம் வந்துச்சு. ஐயோ எனக்கு வந்து ஜெயம் ரவினா அந்த டைம் க்ரஷ். அவருக்கு போய் நான் அண்ணியா போன முடியாது, எனக்கு முடிச்சு அந்த ரோல் சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சா? ஒரு தயக்கம் இருந்துச்சு. என்ட்ரி எனக்கு ஆஃப்டர் 5 இயர்ஸ் காங்கிற கேட்டகரியில தான் நான் என்னோட ஏஜும் சரி எதுவும் சித்தி ரோலா வரணுமா அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் வைப் வரும்ல, நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. யூடியூப் ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும், குண்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கமெண்ட் வந்து உண்மையா, அது பாராட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இது உனக்கு தகுதியானவளா நீ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். நீ ரொம்ப அழகு, நீ ஐஸ்வர்யா ராய். இல்லை, நான் ஐஸ்வர்யா ராய் கிடையாது. என்னோட யூடியூப் சேனல் பார்த்து தான் திரும்ப வராங்களா, நடிக்க வருவாங்களான்னு எனக்கே வந்து ஸ்க்ரீனில் வரும்போது டபுள் த சைஸாக வர இஷ்டம் இல்லை. ஆக்சுவலி ஐம் அ பார்ன் பிராமின். பட் நீ எல்லாம் ஒரு பிராமினா, நீ வந்து நான்வெஜ் தொடரியே. என்னை வெறுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? அவங்கள போட்டு நோண்ட மாட்டேன், போய் என்ன உனக்கு பிடிக்கல சரி போ. சஞ்சீவ் எப்படின்னா அவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப பெரிய பெரிய பீப்புள். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர். அது எதுவுமே அவர் முழுசாக அவர் அனுபவிச்சதில்லை, அவர் எதுவுமே அதை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனதில்லை. அவங்களால இவர் லோவாகவும் ஃபீல் பண்ணதில்லை, தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. எதுவுமே அதை ஸோ நம்ம மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறது அப்படின்றது இப்போ இருக்க டைமில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் யூ ஆர் டூயிங் தட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ அது ஆஸ் அ மதராக ஒரு ஒய்ஃபாக அந்த ரோலையும் பேலன்ஸ் பண்ணிட்டு உங்களோட கெரியர்லையும் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது அண்ட் அதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக நம்மளுக்கு சந்தோஷமாக பண்ணும்போது எதுவுமே சேலஞ்சிங்காக தெரியல. எனக்கு இது வரைக்கும் அது சேலஞ்சிங்காக தெரியல. பிகாஸ் எவ்ரிடேனோ நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது இட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில். ஏன்னா நம்மளுக்கு சுற்றி நிறைய வந்து நெகட்டிவிட்டி அந்த இதெல்லாம் இருக்கும்போது இல்லை. ஸோ அதெல்லாமே யோசிக்காமல் நாமளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற சொசைட்டியில். அண்ட் அதை நம்ம கடைப்பிடிக்கும் போதேனோ எண்ட் ஆஃப் த டே நைட்டில் நம்ம யோசித்து என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது சம் குட் பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை நம்மளை நோக்கியே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. ஸோ அதை நான் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஸோ கூல். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த தாட்ஸ் எல்லாமே. ஐயோ அப்படியே இருக்கீங்க மேம். ஸோ இந்த சீரியலை வந்து நீங்கள் சினிமா தாண்டி சீரியல் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் என்னவா இருந்துச்சு? ஐ திங்க் சீரியல் என்ன சூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் பீங் லைக் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் 16. ஸோ 11th கிரேடில் வந்தேன். ஸோ அப்படியே ஸ்கூல் படிச்சுக்கிட்டே நான் வந்து சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தட் டைம் இட் வாஸ் கம்ஃபர்டபுள். ஏன்னா ஸ்கூலிங் வந்து சிபிஎஸ்சியில் பண்ணேன். அண்ட் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி தான். ஸோ கூடவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிகாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிஏ பண்ணிக்கிட்டு, ஸோ அப்போது வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டைம் லைஃப்பில் கொடுக்கணுங்கிற சிச்சுவேஷன்ஸ். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்போ லீட் ரோல்ஸ் பண்ணவங்களும் இப்போ வரவங்க வந்து 25க்கு அப்புறம் வராங்க. அப்போது பண்ணும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் அந்த ஸ்வீட் 16, 17 தான் லீட் ரோல் பண்ண வந்துடுவாங்க ஐ திங்க் மூவிஸில். ஓகே. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஃபேமிலி வைஸும் சரி எனக்கும் சரி, வேண்டாமே இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோமே எதுக்கு அதை போய் ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ ஐ ரெக்ரெட் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா நான் அந்த டைம் டீனேஜர் போது தான் சந்தோஷ் சுப்ரமணியம்லாம் வந்துச்சு. ஸோ அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி சாரோட அண்ணி ரோலுக்கெலாம் என்னை கேட்டாங்க. லைக் ஐ வாஸ் ஜோடி வின் பண்ண டைம். ஸோ அப்போது வேண்டாம் எனக்கு என்ன விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டேன். நிக்கில் சார்கிட்ட வந்து ஐயோ எனக்கு வந்து ஜெயம் ரவினா அந்த டைம் க்ரஷ். எல்லா கேர்ள்ஸுக்குமே அந்த டைம் க்ரஷ் இல்லை. ஸோ அவருக்கு போய் நான் அண்ணியாக போன முடியாது, எனக்கு இங்கே டைம் இல்லை, கரெக்டாக இருக்கேன் போதும், அந்த போதுங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துச்சு.
இப்போது வந்து வேண்டாம், எனக்கு இப்போது டைம் இல்லை, இன்னும் ஐ ஹவ் டு டூ லாட். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணணும், தெரிஞ்ச எனக்கு இருக்கிற ஒரு சில டேலண்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஆசை இப்போ வந்திருக்கு. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போது சன் டிவியில் 3 முடிச்சு அந்த சீரியலில் வந்து ஒரு லீட் ரோலில் உங்களை பார்க்குறோம். பட் ஸ்டில் அந்த ரோல் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சா மேம்? தயக்கம் இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வாசுகி கண்ணான கண்ணை பண்ணும்போது ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ரீஎன்ட்ரி எனக்கு ஆஃப்டர் 5 years. அப்போது வந்து ஒரு சித்தி ரோலாக வரணுமா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அக்காங்கிற கேட்டகரியில் தான் நான் என்னோடய ஏஜும் சரி எதுவும் அப்படி செட் ஆவேன். பட் அக்காங்கிற ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை சீரியலை பொறுத்த வரைக்கும். டிப்பிக்கல் மாமியார் மருமகள் சீரியல் தானே. ஸோ ஒன்று அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஒரு மாமியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், இல்லைனா ஹீரோயின் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சித்தி பண்ணும்போது எனக்கு சேனல்லேருந்து சன் டிவிலேருந்து ரொம்ப அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. இல்லை, இந்த ரோல் வந்து உங்களுக்கு நிஜமாக ஒரு ஸ்டார்டம் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கும் அப்படின்னு. அது நிஜமாகவே கிடச்சிது அந்த வாசுகி ரோலுக்கு. ஒரு ஹீரோயிசம் இருந்துச்சு அந்த ரோலில். ஸோ அங்கேருந்து கேரி ஓவர் ஆனது தான் இந்த கெரியர். லைக் அம்மா ரோலுக்கு வர ஆரம்பித்தது. ஸோ அண்ட் அம்மா ரோலுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் மாம் அப்படின்னாலே ப்ரீத்தி அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்க்ரீனில் நிற்கணும், ஆனாலும் ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னா தே வாண்ட் மீ தேர் அப்படிங்கும்போது ஐம் ஹாப்பி அபவுட் இட். எனக்கு அதனால் அதில் ஒரு தயக்கமே இல்லை. அந்த ரோல் கூப்பிடும்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ரோல் வந்து அம்பிகா மேம் பண்ண வேண்டிய ரோல். ஓகே. யா. அண்ட் ஒரு சில காரணத்தினால் ஒரு 5 months அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போச்சு, அந்த ஸ்கெட்யூல்ஸ் தள்ளி போச்சு. ஸோ அந்த 5-6 மாதத்தில் நடந்த டிஃப்ரென்ஸ் தான் நான். அண்ட் அது ப்ரொடியூசர் தெரிஞ்சவங்க. ஸோ கண்ணானக்கண்ணை ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அவங்க எனக்கு அந்த ஆஃபர், மேம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நோ சொல்லவே தோணலை. பிகாஸ் அந்த கேரக்டரை வச்சு தான் ஸ்டோரியே மூவ் ஆகுதும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். ஓகே மேம், ஜோடி பற்றி பேசும்போது ஸோ ஒரு சூப்பரான டான்ஸராக, பயங்கர ஃப்ளெக்சிபிளான ஒரு டான்ஸராக அப்படி நாங்கள் பார்த்துட்டு அந்த பேஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியலையே, இன்னும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கலையேன்ற ஏதாவது ஒரு தயக்கம், ஐ மீன் ஒரு ஃபீல் இருந்திருக்கா உங்களுக்கு மனசில்? இல்லை, நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் டான்ஸராக ஐ ஆல்வேஸ் பீன் லைக் 3 வயசில் ஆரம்பித்தது 14-15 years வரைக்கும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன். 15 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் 22 வயசில் வந்து கூச்சிப்பூடி அரங்கேற்றம் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட். எனக்கு வந்து அந்த ஒரு டான்ஸராக வந்து எப்போவுமே ஒரு கம்ப்ளீஷன், லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் கிடச்சிருக்கு. அண்ட் இப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு, மேம் நீங்கள் கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா ஐ ஹவ் பீன் டேக்கிங் லைக் என்னோட இந்த திரும்ப ரீஎன்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது ஒரு, நான் சொல்லிக் கொடுக்கும்போதும் ஒரு 200% என்ன நானே ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் என் கிட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது எப்போவுமே கம்ப்ளீட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஜோடி வின் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த வின் தான், அந்த இலக்கை அடையலைன்னா பரவாயில்ல, அடைஞ்சாச்சு. அண்ட் எனி டைம் காட்ஸ் கிரேஸ் ஒரு டான்ஸராகவே லைஃப்பில் இருந்ததுனால திடீர்னு ஆட சொன்னால் டான்ஸ் வருது. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். என்னால் சடனாக ஒரு சீரியலில் டான்ஸ் ஆட சொன்னால் கூட என்னால் முடியும். ஸோ சீரியல்லையுமே ஒரு டான்ஸராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஜெயா டிவியில் வந்துச்சு அந்த சீரியல். அதில் ஒரு டான்ஸராகவே, கம்ப்ளீட் டான்ஸராகவே ஒரு ரோல் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஸோ உங்களோட பிளட் கிட்டேயும் அந்த டான்ஸ் எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் டாட்டரும் நீங்களும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறீங்க, அந்த டான்ஸ் ரீல்ஸ்லாம். அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது டான்ஸில், அதை நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணீங்க? அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க இப்போ டிப்பிக்கல் ஒரு டீனேஜர் அவங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ அந்த டான்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். நான் ஃபோர்ஸ் பண்ணதே இல்லை என்னோடய லைஃப்பில். ஏன்னா எனக்கு ஒரு இது இருக்குது, எப்போவுமே டான்ஸோ இல்லை எனி ஆர்ட் ஃபார்மையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பேரண்ட்டாக ஃபோர்ஸ் பண்ணி வரும்போது அது ரொம்ப நாள் நிலச்சி நிற்காது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க அதை வெறுத்துரும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா வருது. தாள ஞானம் ஜாஸ்தி. அண்ட் ரொம்ப அதாவது டான்ஸ் ஆடும்போது ப்ரெசென்டபிளாக இருக்கணும் இல்லையா. ஸோ அது என் லயாக்கு இருக்கிறதுனால ஓகே, அது அவ்வளோ இஷ்டத்துக்கு விட்டாச்சு. இந்த ரீல்ஸே தோணி அவளுக்கு பிடிச்ச சாங் என்னை கூப்பிடுவா, பண்ணலாமான்னு கேட்பா. அப்போ தான் ஓகேவா, ஓகேடா பண்ணலான்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேனே தவிர நான் செலக்ட் பண்ணி அவள் ஆடவே மாட்டான். ஓகே.
ஸோ எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 இயர் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறப்பவும் சீரியலில் உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்ட்ராங் ரோல் கொடுத்தாங்க உங்களை நம்பி. அதே மாதிரி அம்பிகா மேம் பண்ண இந்த ரோலுக்கு அடுத்து எந்த சாய்ஸுமே போவாங்க. ஹர் பிளெஸிங்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு செலக்ட் பண்ணி ஒரு ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தவங்க பண்ணும்போது நமக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து என்னதான் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் வைப் வரும்ல. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க அப்படிங்கிற. ஆனால் எனக்கு முதல்ல அவங்க தான் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் போஸ்டர் வந்திருக்கு வெளியில், ஸோ ஹாப்பி, நல்ல ரோல் தான் பண்ணு, ஏஜை மீறி பண்ணிகிட்ருக்க பரவாயில்ல, ஆனாலும் ஐம் ஹாப்பி ஃபார் யூ பேபி அப்படின்னாங்க. பிகாஸ் அவங்களும் ரொம்ப ஷீஸ் அ வெல்விஷர், வீட்டுக்கெலாம் எல்லா டைமும் வந்துட்டு போவாங்க. சஞ்சீவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் அவங்களோட பிளெஸ்ஸிங்கோடு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது. தட் இஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். அண்ட் எஸ், அந்த மாதிரி ரோல் எடுத்து நீங்கள் பண்ணும்போது அந்த 5 இயர்ஸில் மேபி உங்களை வந்து யாராவது மறந்துருக்கலாம், இல்லை இவங்க வரமாட்டாங்கன்னு நினச்சிருக்கலாம். பட் நீங்கள் வரும்போது அதே கான்ஃபிடென்ஸோட உங்களுக்கு ரோல்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணீங்க? அந்த ஒரு ஜேர்னியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு இல்லை, ஆக்சுவலாக அந்த ஜேர்னி க்ரியேட் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து என்னோடய யூடியூப் தான். அண்ட் பீங் அ யூடியூபர் நிறைய பேர் வந்து ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வென் தே ஸ்டார்ட் ஆக்டிங், சீரியல் ஆக்ட் பண்ணுறதுனாலையோ இதனாலையோ இன்ஸ்டா பேஜ்னாலையோ தேல் ஸ்டார்ட் அ யூடியூப். என்னோடய ப்ராசஸ் அப்படியே தலைகீழ். எனக்கு வந்து என் சமையல் ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் தே வாண்ட் மை ரெசிபீஸ். ஸோ நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு கோவிட் டைமில் யூடியூப் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அப்போது என்னோடய யூடியூப் ஃபஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் ரீகாலிங் ஆல் மை பர்ஃபார்மன்ஸ். யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய சீரியல்ஸ், பழைய சீரியல்ஸோ இல்லை என்னோடய லுக்ஸை வச்சு தே வாண்ட் மீ பேக். நீங்கள் இவ்வளோ குண்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நீங்கள் திரும்ப வாங்கக்கா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அதை பார்த்து தான் நிஜமாகவே என்னோடய ஷோ ரன்னர், இப்போ வந்து இபின்னு சொல்லுவாங்க, சேனல் இபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஷோ ரன்னர் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்து தான், இல்லை அவங்க இந்த ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்கள கேட்டு பாருங்கள், அவங்க வந்து திரும்ப வராங்களா, நடிக்க வருவாங்களான்னு கேட்டு பாருங்கன்னு சொல்லி தான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு தே ஆஃபர்ட் மீ திஸ் ரோல். ஸோ ஐ திங்க் என்னோடய யூடியூப் தான் என்னோடய பிளெஸிங் சொல்லணும். என்னோடய யூடியூப் வியூவர்ஸ்க்காக தான் தேங்க் பண்ணணும் நான். வா மேம், அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ நிறைய பேர் அதனால் சஃபர் ஆவாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அது டேர்ன் ஆகிருக்கு இல்லையா? ரொம்ப பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கு. அதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை மேம் உங்கள் லுக் மாற்றுங்க அப்படின்லாம் சொல்கிறப்போ அது நம்ம அஃபெண்டாக எடுத்துக்காமல் ஓகே நம்மளுக்காக சொல்கிறாங்கன்ற அந்த ஒரு தாட் எப்படி மேம் அது டேர்ன் ஆச்சு? இல்லை, ஆக்சுவலாக யூடியூப்பில் நிறைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேணும்ட்டே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நம்ம நல்லது பண்ணால் கூட அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இப்போ சமையல் பார்த்திங்கன்னா நிறைய, என்னோடய சமையலை பொறுத்த வரைக்கும் நிறைய ராங் கமெண்ட்ஸ் எது வரும்னா, நீ எல்லாம் ஒரு ஆக்சுவலி ஐம் அ பார்ன் பிராமின், பட் நீ எல்லாம் ஒரு பிராமினா, நீ வந்து நான்வெஜ்ஜை தொடரியே, அவனுக்கு இதா இல்லையா, அசிங்கமா இல்லையா, இப்படிலாம் கேட்குறது உண்டு. சரி, ஆனால் நான் அது எதுக்காக பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாராட்டாக கூட இருக்கட்டும், ஃபார் தட் சேக் நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன். என்னென்னா, கண்ணாடியை பார்க்கும்போது நிஜமாக அந்த கமெண்ட் வந்து உண்மையாக, அது பாராட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இது உனக்கு தகுதியானவளா நீ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். நீ ரொம்ப அழகு, நீ ஐஸ்வர்யா ராய், இல்லை நான் ஐஸ்வர்யா ராய் கிடையாது, எனக்கு தெரியும் நான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த மாதிரி நான்வெஜ் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும், இல்லை நான் நிஜமாகவே நல்லா சமைக்கிறேனாங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இருந்துட்டால் போதும். ஐ திங்க் ராங் கமெண்ட்ஸும் சரி எல்லாத்தையுமே ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பாராட்டுக்கும் உண்மையான பாராட்டு வந்து நம்மளுக்கு தெரியும், அது ஃப்ரம் ஹார்ட் வருதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போது வந்து அதை என்ஜாய் பண்ணணும், அது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நிஜமாகவே நான் குண்டாக இருக்கும்போது தானே குண்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கே வந்து ஸ்க்ரீனில் வரும்போது டபுள் த சைஸாக வர இஷ்டம் இல்லை ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் எனக்கு வாணி ராணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மேம்க்கு, ராதிகா மேம்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோல் இருந்தது. அப்போ எனக்கு ரைட்டர் நல்லா எனக்கு இந்த பழக்கம், அவர் வந்து நடிக்கிறியா, மேமுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரோல் வருது, பட் மேமோட ஈக்குவல் ஏஜ் கேட்டகரியில் ஒரு ரோல் வருது, இஸ் தட் ஓகே? அது வந்து வாணி ராணிங்கிறது ஃபார் இயர்ஸ் பேக். ஸோ அந்த டைம் இன்னும் ஃபேஸ் என்னதான் குண்டாக இருந்தாலும் ஃபேஸில் அந்த யங்னஸ் தெரியும் எனக்கு. அப்போது நான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு ராதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ராதிகா மேம் செட் நோ, வேண்டாம். ஐ திங்க் ஷீ இஸ் என்ஜாயிங் ஹர் பீயிங் அ ஹோம் மேக்கர், ஷீ இஸ் என்ஜாயிங், அப்படி தான் இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ அவளை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, வேண்டாம்,
we will look for someone else அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தவங்க பண்ணாங்க. ஸோ அந்த உண்மையாகவே அவங்க ஒரு விதத்தில் எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. மேபி அந்த ஷேப்பில் நான் வந்திருந்தேன்னா ஆடியன்ஸ் என்னை ஏற்றுருந்துருக்க மாட்டாங்க. என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த திகட்டும். நம்ம ஸ்க்ரீனில் ஒரு ப்ரெசென்டபிளாக எப்போவுமே இருக்கணும். ஸோ அதுக்கான வேல்யூ இருக்குது, ஸ்க்ரீனில் ஒரு லுக் வேல்யூ இருக்குது. ஸோ தட் இஸ் குட். அந்த மாதிரி வர்றதுக்கு தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால ஐ வாஸ் ஏபிள் டு ஒர்க். ஓகே, ஸோ தாட்ஃபுல். நிறைய விஷயங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் போல். அண்ட் எஸ், உங்களோட டாட்டர் அண்ட் சன் 2 பேரில் இந்த குவெஸ்டனுக்கு யாரை நீங்கள் வந்து பிக் பண்ணுவீங்க? ஓகே, ஹூ ஹேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் ஆக்டிங்? ஆக்டிங் என் பையன். பட் நாங்கள் லயா அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பார்த்துச்சு, செம்மையாக எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாங்களே, இவங்க தான் வருவாங்களோன்னு நினச்சோம். ஆக்சுவலி அவங்க வந்து அது வந்து ஒரு டீனேஜ், இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவில் நம்மளும் இருக்கணுங்கிற ஆசை. அதுவும் அது லிமிட். அவளை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா ஃபேஸோடு நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு லிமிட்டடாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு டீனேஜ் கேர்ள் தான் அவளோட எய்ம் அப்படின்லாம் கிடையாது. பட் என் பையனுக்கு எப்போவுமே ஏன்னா அப்பா தான் அவனோட மெயின் ஹீரோ. அப்பா வந்து எங்கே போனாலும் அப்பாவை வந்து எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் நானும் ஒய் நாட் மீ அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அண்ட் அவர் இப்போ ஆனால் அவர் ஃபுட்பால் தான் அவர் வந்து ஆசைப்பட்டு நிறைய ப்ராக்டிஸ் அப்படியே அதுலேயே முழுகி இருக்கான். பட் வி டோன்ட் நோ, இல்லை, வெரி ஏர்லி டு கெஸ் இட். இப்போதைக்கு ஹி இஸ் லைக்கிங் இட். ஓகே, அகாடமிக்ஸில் யார் மேம் அப்படியே டாப்பில் இருப்பாங்க? அகாடமிக்ஸ் ஐ எம் பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். 2 பேரும் அவங்க தே வில் லுக் ஆஃப்டர் தெம் செல்ஃப். ஓகே, எனக்கு வந்து ஏன்னா கரெக்டாக 5th grade ஆஃப்டர் தட் கோவிட் சொன்ன மாதிரி என் குழந்தைக்கு நான் பெரியவளுக்கு 5th grade வரைக்கும் தான் அவள் கூட நான் உட்காந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னவர் வந்து முதல்லேருந்தே அவரே தானாக படிச்சுப்பார். அவர் வீட்டில் பெருசாக புக் எடுத்து உட்கார்ற குழந்தையே கிடையாது. எல்லாமே ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துடுவார். மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியானதே இல்லை. ஸோ அதனால் ஐ டோன்ட் ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் தேம். மேபி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லை மார்க் கம்மியாச்சுன்னா மேபி இதுக்கப்புறம் கேட்கலாம். இது வரைக்கும் தே ஆர் லைக் போத் ஆர் ஈக்குவல். ஆமாம், வெரி மச் பிளெஸ்ட் as a parent. யார் உங்களையே ஷவுட் பண்ணுவாங்க ஏதாவது சண்டை வந்து, அம்மா சும்மா இருக்குமா அந்த மாதிரி உங்ககிட்டயே அந்த சவுண்ட் ரைஸ் பண்ணி? ஐ திங்க் இதுவும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க, என் பையன்தான். ரொம்ப சமத்து, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவார் எல்லாருக்கும். அதுதான் சரி, நான் இவ்வளோ பொறுப்பாக இருக்கேன், ஆனால் என்ன திரும்ப நீ ஒய் யூ டெல்லிங் திஸ் டு மீ அப்படிங்கிற அந்த கொஷின் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் அவர் வந்து மார்னிங் ஒரு 6 o'clock அவருக்கு இப்போ ஃபுட்பால் ப்ராக்டிஸ். நார்மலாக நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுருவார், அதவே எல்லாம் எடுத்து வச்சுருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு எடுத்து வைக்கல, ஏதோ போய் தூங்கிட்டான். ஆனால் திரும்ப காலையில் எழுந்திருக்கும் போது அவங்க அப்பா கேட்குறாரு, டே இன்னும் எடுத்து வைக்கலையா, டைம் ஆச்சு. அப்போ அதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு செட் ட்ரெஸ் இருக்குது. பட் அவன் சொல்ல காஞ்சிட்டு இருக்குல்ல, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேனேப்பா, வாட் இஸ் தேர், 5 minutes ஐல் பி ரெடி அப்படின்ட்டு போகிறார். அந்த ஒரு ஏன்னோ கிவிங் பேக், ஷவுட்டிங்காக இல்லாமல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பதில் கொடுக்க, அந்த இடம் பயப்படாமல். ஸோ ஐ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். என் பொண்ணு கொஞ்சம் என்கிட்ட பயப்படுவா, பட் அவர் வந்து பயப்பட மாட்டார். பட் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த டிசிப்ளின்டாக, பட் அவரோட நியாயத்தை சொல்கிறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட், அந்த ஒரு தைரியம், கிளாரிட்டி இருக்குது. கிளாரிட்டி, ஒருத்தவங்க கிட்ட ரெஸ்பான்சிபிளாக நான் பதில் கொடுக்கலாம், தப்பில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு இது ஹேண்ட்லிங் அவங்ககிட்ட இருக்கும். இனிஸ், யார் உங்ககிட்ட அதிகம் அடி வாங்குவாங்க? அடி வாங்கினது லாயா தான். வாங்கினது ஏன் மேம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம்? இல்லை, அது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் 2 பேர் மேலேயும் கை வைக்கவே மாட்டார். நான் வந்து அடித்தாலும் அவருக்கு தெரியாமல் ரகசியமாக தான் அடிப்பேன். ஸோ என் பொண்ணு வந்து ஏன்னா மேபி ஃபர்ஸ்ட் கிட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட். அண்ட் அவள் வந்து எல்லாமே ஷீஸ் ஆஸ் யூ ஆல் நோ, எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாள். பட் அதில் கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அந்த சோம்பேறித்தனம் பார்க்கும்போது எனக்கு கோவம் வரும். அப்போ அடித்தது உண்டு முன்னாடி, பட் இப்போது கண்ட்ரோல் ஆகிட்டேன், அடிக்கிறது இல்லை. அதுவும் இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக ஒரு 1.5 yearsக்கு மேலே ஆச்சு. என்னென்னா ஃப்ரெண்டாக, மோர் ஆஃப் ஃப்ரெண்ட், ஒரு அம்மாவாக இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டாக, அந்த ஒரு டீனேஜில் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும். ஸோ நம்மளை இனிமேல் நம்ம வந்து ஒரு குழந்தையாக நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு அவளை பொறுத்த வரைக்கும். ஓகே
ஐ ஹாவ் ஒரு 4 questions இருக்கா, அதுக்கு எஸ் ஆர் நோ குயிக்காக சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் பிட்ரேயல்ஸ் இருந்திருக்கா? நிறைய. அது என்ன கற்றுக் கொடுத்துருக்கு? எதுவும் இல்லை, எல்லாத்தையும் சிரித்து கடந்து போகும். நம்ம எந்த விதத்துலையும் மாறிடக்கூடாது. அதனால இப்போ அதே ஃப்ரெண்டு திரும்ப நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு வரும்போதோ இல்லை நம்மக்கிட்ட சிரித்து பேசும்போதோ திரும்ப அந்த சிரிப்பை நம்ம ரிட்டன் கொடுக்கணுங்கிறது தான் டார்கெட். தட் வில் ஹர்ட் தெம் மோர் இல்லை? யா. ஓகே. லைஃப்பில் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு பர்சன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் வந்திருக்கா? அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு யாரையுமே நினச்சதில்லை. ஏன்னா நம்ம எனி இப்போது ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் அவங்க பிளேஸில் போய் நின்று பார்க்கும்போதும் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்குமோ அப்படிங்கிற எப்போவுமே மைண்ட் செட் எனக்கு உண்டு. அதனால என்னை வெறுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா, இல்லை நம்மளுக்கு அவங்கள அதனால் அந்த ஸ்பேஸ் நான் கொடுத்துருவேன். சரி வெறுத்துட்டு போங்க அப்படின்ட்டு அந்த ஸ்பேஸ் அவங்கள போட்டு நோண்ட மாட்டேன். போய் இல்லை என்கிட்ட அன்பை மட்டும் கொடு அப்படின்லாம் நோண்ட மாட்டேன். என்ன உனக்கு பிடிக்கல, சரி போ, பிடிக்காமே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். நாளைக்கு அதான் நீங்கள் சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட் பிட்ரேயல் மாதிரி தான். லைஃப்பில் யாருமே கடைசி வரைக்கும் நம்மளோட எனிமி அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு யாரையுமே கொண்டு போகிறது கிடையாது. ஃப்ரீயாக விட்டுறது. எவ்வளோ பேர் இப்படி யோசிப்பாங்க எனக்கு தெரியல. ஓகே. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போனதுண்டா? டிப்ரெஷன் இல்லை, போனது இல்லை. நிஜமாகவே ஐ திங்க் அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் கடவுள் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 2 பேர் அக்கௌண்ட் பேலன்ஸும் 0. அந்த டைம் இட் வாஸ் பட் ஹவுஸ் இஎம்ஐ போயிட்டுருக்கு. அண்ட் அப்போ தான் அவரோட அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா அடுத்தது அவர் கனடா ஷோ, அதான் மாநாட மயிலாடுக்கு ஃப்ளைட் ஏறிட்டார். கனடா ஷோ கல்யாணம் காலையில் முடிச்சுட்டு எல்லாரையும் ரிசீவ் பண்ணி எல்லோரையும் அனுப்பி வச்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூப்பிடும்போது அவர் வீட்டில் இல்லை. ஆர்த்தி மட்டும் எடுத்துகிட்டு அவர் கனடா கிளம்பிட்டார். பட் அடுத்து வருது பார்த்திங்கன்னா உடனே ஒரு 10 நாளில் தலை தீபாவளி வருது, எல்லாம் வருது. பட் அந்த கனடா ஷோ போய் அந்த ஷோவோட கேஷ் வந்தால் தான், செக்கு உள்ளே வந்தால் தான் நாங்கள் வேறு ஏதாவது பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம் நானுமே ஏர்னிங் தான். பட் ஏன்னோ அந்த கல்யாணம் அந்த இதுக்காக ப்ரெஷருக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஜுவல்ஸ் எல்லாம் ப்ளச் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். பட் அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி த எண்ட் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்ததுனால we were able to come back. So strong and positive, ma'am. And the last one is நிறைய செப்பரேஷன்ஸ் இந்த டைமில் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரௌடாக உங்கள் பார்ட்னர் நினச்சி ஃபீல் பண்ண மொமெண்ட் இருக்கா? பார்ட்னர் நினச்சி எப்போவுமே ப்ரௌடாக ஃபீல் பண்ணது உண்டு. ஏன்னா ஈஸ் கைண்ட் ஆஃப் பர்சன். எப்படின்னா சஞ்சீவ் எப்படின்னா எல்லாமே சுற்றி சின்ன வயசுலேருந்தே லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸை பார்த்துட்டாரு சின்ன வயசுலேருந்து. ஏன்னா மஞ்சு ஆண்டி சித்திங்கிறதுனால he has seen everyone. எம்ஜிஆர் தான் அவருக்கு பேர் வச்சதே அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது உண்டு. ஸோ ஆனால் அது எதுவுமே முழுசாக அனுபவிச்சதில்லை. எப்போவுமே தனக்கு அந்த மரியாதையோ இல்லை தனக்கு அந்த இது தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. எதுவுமே அதை கேரி ஓவர் ஆகி அவர் வந்ததில்லை. அண்ட் எதையுமே அவர் யூஸ் பண்ணதும் இல்லை. எனக்கு அது ரொம்ப திருப்தி. என்னென்னா எந்த ஒரு இடத்துலையும் அவரை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப பெரிய பெரிய பீப்புள். அவங்களுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர். இப்போ அல்லு அர்ஜுனா சார் இருக்கார் இல்லையா, அவங்களாம் கூட சின்ன வயசில் இவர் கூட வளர்ந்தவங்க. காலேஜோ ஏமம் ஸ்கூலில் படிக்கும் போதோ இது பண்ணும்போதோ எல்லோரும் கசின்ஸ், அவங்க ஃப்ரெண்டோட கசின்ஸ் அந்த மாதிரி தான் அவருக்கு எல்லாரையுமே தெரியும். ஆனால் அவர் எதுவுமே அதை மைண்டுக்கு எடுத்துகிட்டு போனதில்லை. அவங்களால இவர் லோவாகவும் ஃபீல் பண்ணதில்லை எப்போவுமே. அது ஒரு பிரச்சனை வேறு. நம்ம நிறைய பணக்காரங்களுக்கு நடுவுலையோ இல்லை நிறைய அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு நடுவில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆகும். இல்லை நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருப்போம், இல்லை நம்ம அச்சீவ் பண்ணதை சந்தோஷமாக அதை அனுபவிக்காமல் இருப்போம். நம்ம எப்போவுமே ஒரு தேடல்லையே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் he knows what he is.
அண்ட் அந்த கம்பேரிசன் இல்லாமல் அவர் வந்து நான் இது அப்படி அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதை பற்றி மட்டும் தான் யோசிப்பாரே தவிர அவர் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டோ ஒருத்தர் அச்சீவ் பண்ணும்போது அவங்கள நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. MCR Pure Cotton Club, formals and casual shirts. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் LCS செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது.